அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதரர்களே, நம்ம 5 முறை தொழுகிறோம் ஒரு நாளைக்கு. தொழுகைன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி அல்லாஹ் சொல்கிறான், அவங்க தொழுவாங்க, அவங்களுக்கு ஹுஷுவோடு தொழுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இது 2 வார்த்தையை நம்ம பார்க்கலாம். தொழுகைன்னா தமிழில் ரெட்டை கிளி அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண பகுதி ஒன்று இருக்குது. இந்த படபட, சலசல, கலகல, டபடப, ஜன்னல் டபடபன்னு அடித்தது, பறவை படபடன்னு பறந்தது, ஆற்றுல தண்ணி சலசலன்னு ஓடிச்சு. இது ரெட்டைக்கிளின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடக்கும், அது ரிப்பீட்டாக தொடர்ந்து நடக்கிறத அந்த ரெட்டைக்கிளியில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பறவை படப்படன்னு அடித்தது ரிப்பீட்டாக நடக்கும். ஆற்றுல தண்ணி சலசலன்னு ஓடிச்சு, அதுவும் ரிப்பீட்டாக நடக்கும். இந்த மாதிரி வார்த்தை ரெட்டைக்கிளின்னு சொல்லுவாங்க. இது அரபிலையும் இந்த இலக்கண பகுதி இருக்குது. ரெட்டைக்கிளின்றது ஜல்சலா, பூமி ஜல்சலா, அதாவது நிலநடுக்கம். ஒரு டைம் மட்டும் ஷேக் ஆகாமல் அது ரிப்பீட்டாக அதுக்கு அடுத்தடுத்து ஷேக் ஆகுது. இது அல்லாஹ் ஜல்சலான்னு யூஸ் பண்ணுவான். வஸ்வசா, ஷைத்தான் மனிதனுடைய மனங்களில் வஸ்வசா போடுவான். அது ஒரு டைம் மட்டும் போடாமல் அது ரிப்பீட்டாக அந்த வஸ்வாசா போட்டுகிட்டே இருப்பான். இதுக்கு வஸ்வாசான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தை சல்சலா, சீனோட சா இருக்குல்ல, சல்சலா, அது செயின் அர்த்தம் வரும். ஒரு செயின் இன்னொரு செயின் அப்படியே லாக் ஆகிருக்கும். இதே மாதிரி அந்த அடுத்தடுத்து லாக் ஆகி அது ஒரு லென்த்தான ஒரு செயின் இருக்குல்ல, இதுக்கு அந்த சல்சலான்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் சலா, அது சுவாதோடைய சா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான். இது என்ன அர்த்தம் வரும்னா இலகுவான அப்படின்ற அந்த அர்த்தம் வரும். இலகுவான, சரளமான. அது தொழுகைன்னு அந்த சலான்னா என்னென்னா, ஒரு விஷயம் இலகுவாக சரளமாக ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்கிற விஷயத்தை இது சலா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. தொழுகைன்றது ஒரு டைம் மட்டும் நான் தொழுதம்பா அப்படின்றது தொழுகை இல்லை. அது ரிப்பீட்டாக இலகுவாக அது நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் சலா. அல்லாவுக்கு எது ரொம்ப விருப்பமான அமல்னா அல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சின்னதாக இருக்கும், ஆனால் அது திரும்ப அது டெய்லியுமே அது செஞ்சுட்டே இருப்பான் அந்த அடியான். இந்த அமல் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான அமல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்க. சலான்றது அந்த அமல் தான் சகோதரர்களே. அந்த தொழுகை ரொம்ப லென்த்தாக கூட இருக்காது, அது இலகுவாக இருக்கும். இலகுவாக சரளமாக அழகாக நேர்த்தாக தொழுவாங்க. ஆனால் அது ரிப்பீட்டாக அது நடந்துகிட்டே இருக்கும். 5 டைம், டெய்லியும் 5 டைம் ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது மனிதனுடைய மனங்களில், மனிதனுடைய ஆத்மார்த்த ரீதியாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எந்த மாதிரினா, தண்ணி ரொம்ப மென்மையானது, இலகுவானது தான். ஆனால் அது ஆற்றுல போகும்போது அது ஒரு பொருள் மேலே மோதி அது பாறை மேலேயோ இல்லை ஒரு மணல் திட்டு மேலேயோ மோதி அது ஒரு பாதையவே ஏற்படுத்தும். ஒரு சில பாறைகளை பார்க்கலாம், நம்ம அந்த தண்ணி எந்த ஷேப்பில் போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாறையவே மாற்றிடும். இன்னும் ஒரு சில பாறைகளுக்குள்ளே வாட்டை போட்டு தண்ணி அந்த பக்கம் வெளியில் போகும். இது ரிப்பீட்டாக அந்த பாறை மேலே தண்ணி போய் மோதி இந்த ஒரு தாக்கத்தை, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதுதான் சலான்றது. அல்லாஹ் சொல்வான், அவங்க தொழுவாங்க, அதில் ஹுஷு இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம ரெகுலராக டெய்லியும் தொழுதுகிட்டே இருக்கோம், நம்ம உள்ளத்தில் ஹுஷு இருக்கணும். ஹுஷுன்னா நான் நின்று என் மனசை ஒருநிலைப்படுத்தி, இது கான்சன்ட்ரேஷன். நான் கவனம் செதறாமல் அந்த குர்ஆன் வசனத்தை கேட்குறது, செய்கிறது, இது மாதிரி பார்த்துக்கிறது கான்சன்ட்ரேஷன். ஆனால் ஹுஷுன்றது என்னென்னா, அது ஹஷிய, பயந்தான் அப்படின்ற அந்த ஃபேமிலி வேர்டு. அதெல்லாம் நான் நிற்கிறேன்ப்பா, அல்லாஹ் என்னை பார்த்துக்கிறான், நான் கரெக்டாக நிற்கணும், அல்லாஹ் கரெக்டாக ப்ரே பண்ணணும் அப்படின்றது அந்த ஹுஷு. நான் நிற்கிறேன்ப்பா, என் சட்டை அழுக்காக்குது, இது அல்லாஹ் பிடிக்காது, நான் க்ளீனாக சட்டை போடணும், இது ஹுஷு. நான் நிற்கிறேன், அங்கங்கெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது, நான் கரெக்டாக நடந்துக்கணும். இது தொழுகையில் மட்டும் இல்லாமல் வெளியிலையும் கொண்டு போகணும். நான் வீட்டுக்கு போகிறேன், என் வீடு ரொம்ப அழுக்காக்குது, அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லைன்னா எனக்கு என் தொழுகையில் ஹுஷு இல்லைன்னு அர்த்தம். என் தொழுகையில் ஹுஷு இருந்தால், நான் வீட்டுக்கு போகிறேன், வீடு அழுக்காக்குதுன்னா நான் பயப்படுவேன், அல்லாஹ் பார்த்துக்கிறான், நான் என் வீடு எப்படி வச்சுக்கூடாது, நான் என் வீட்டில் இருக்கிறவங்களை சீர்திருத்தம் செய்யணும். எந்த மாதிரினா, சோயப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயம் அந்த நபியை பார்த்து கேட்கும்,
சுவைபே எங்களை வந்து நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற, எங்களை வந்து இந்த தீமையெல்லாம் விட்டு நீ வெளியில் வர சொல்கிற, இதெல்லாம் செய்கிறதுக்கு உன்னுடைய தொழுகை தான் உன்னை ஏவுச்சா அப்படின்னு கேட்பாங்க. தொழுகையில் குஷு இருந்தால் நம்மளையும் சீர்திருத்தம் செய்வோம், மற்றவங்களையும் சீர்திருத்தம் போய் செய்வோம். அதுதான் தொழுகையில் குஷு இருக்குன்றது. என் மாலாவில் எனக்கு எந்த கவலையுமே இல்லை, நான் மட்டும் தொழுதேன்ப்பா, நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படி நான் போனேன்னா அது என் தொழுகையில் குஷு இல்லைன்னு அர்த்தம். நான் தொழுவணும், என் தொழுகையில் குஷு இருக்கணும், நான் என்னையும் சீர்திருத்தம் செய்யணும், நான் என் வீட்டையும் சீர்திருத்தம் செய்யணும், என்னுடைய கைக்குள்ளே எதெல்லாம் அடங்குதோ, எனக்கு எதெல்லாம் அல்லாஹ் பலம் கொடுத்துருக்கணும் அதுக்குள்ளெல்லாம் என்னால் என்ன முடியுதோ அதை நான் சீர்திருத்தம் செய்யணும், சுத்தமாக நான் வச்சுக்கணும். இதுதான் வந்து குஷு. இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த நாலேஜ் வரலை, எனக்கு அது விருப்பம் இல்லைன்னா என் தொழுகையில் குஷு இல்லைன்னு அர்த்தம். சுவைப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயம் கேட்ட மாதிரி, சுவைபே உன்னுடைய தொழுகை தான் வந்து இந்த மாதிரி எங்களை தீமையெல்லாம் தடுக்க சொல்லி உன்னை ஏவுதா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நம்ம தொழுகிறோம், ஆனால் இதை பற்றி நமக்கு எந்த கவலையுமே இல்லைன்னா நமக்கு குஷு இல்லைன்னு அர்த்தம். நம்ம தொழுவணும், அதே நேரத்தில் அந்த உள்ளச்சம் நம்ம ஏற்படுத்திக்கணும் அல்லாஹ் மேலே. நம்ம ரிப்பீட்டாக அந்த விஷயம் செஞ்சுட்டே இருக்கும்போது அது பெரிய தாக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தும். இதுதான் சகோதரர்களே, அல்லதீனவும் ஃபி சலாத்தியும் ஹாஷுவுன், அவங்க வந்து தொழுவாங்க, அந்த தொழுகையில் வந்து குஷு இருக்கும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தோட. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.